வணக்க மக்களே மற்றும் ஒரு காணொலியூடாக மீண்டும் சந்திக்கிறோம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் மக்கள் எழுச்சி போராட்டம் இடம்பெற்றது. இதுக்கான காரணம், ஒரு வைத்தியருக்கு ஆதரவாக இத்தனை மக்களுடைய குரல் ஏன் அந்த இடத்துல ஒலிச்சது? அதே நேரம் அந்த வைத்தியருக்கு எதிராக ஒரு மருத்துவமனையே செயற்பட்டதுக்கான காரணங்கள் என்ன? என்ன அந்த வைத்தியர் செஞ்சார் என்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கேள்வியா வந்திருக்கும். அவர் வெளிக்கொண்டு வந்த விஷயம், போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் காசு வேண்டது. அதை விட யாழ் சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது. தெல்லிப்பளைக்குள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை அங்க அனுப்பி விடுறது போஸ்ட்மார்ட்டம். அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பெட்டியில வச்சு 10-15 நாளைக்கு இழுத்து எடுக்கிறது. அப்ப சனம் என்ன செய்யும்? தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம் சொல்லி அப்படி இது முதல்ல நடந்திருக்கு. அதை விட என்ன மருத்துவ ஊழல் பற்றி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுதான் இவை அத்தனைக்கும் காரணம். நான் ஆர்மிட்ட நேவிட்ட கேட்ட, நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிங்க சொன்ன விஷயம், நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம், உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்க இது காரணம் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு. அதால பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா, ஐயா நீங்கள் தானே 15 வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா இதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியை நிப்பாட்டிப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டே ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல. நீங்கள் 60 வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை. நீங்கள் இப்போது அந்த மருத்துவர் என்ன ஆனார்? அவருக்கு என்ன நடந்திருக்கிறது? மக்களுடைய போராட்டம் வெற்றி அளித்திருக்கிறதா இல்லையா? என்னென்ன விஷயம் அவர் சொல்லி இருந்தார்? இதுக்கான ஒட்டுமொத்த காரணத்தையும் இன்றைய நாள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில நேரம் இந்த காணொலி வழமைக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் முழுசா பார்த்தீங்கன்னா, தமிழ் பிரதேசத்துல மருத்துவத்துறையில நடக்கக்கூடிய ஊழலையும் மருத்துவத்துறையில நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மோசமான செயற்பாடுகளும் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்குது. அதை பற்றி நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய மருத்துவ அத்தியட்சர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்கின்றார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடக்கக்கூடிய ஊழல் தான் பொறுப்பேற்ற 20 நாள், இந்த 20 நாட்கள்ல தான் கண்டுபிடிச்ச விஷயம், இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சரியாக, பல பேர் மருத்துவர்கள் சரியாக மக்களுக்கு சேவையை வழங்குறாங்க இல்லை. அதே சமயத்துல இங்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் பயன்படுத்தாமல் இருக்கிறது. மருந்து பொருட்கள் சரியான முறையில பாதுகாக்கப்படையில, அது குளிரூட்டி இல்லாம தன்ற பாட்டுக்கு மருந்துகள் கிடக்குது, பழுதாக போய் கொண்டிருக்கிறது. இங்க வரக்கூடிய பொதுமக்கள்கிட்ட வெளியில போய் பார்மசியில போய் நீங்க இந்த மருந்து எடுங்க, வெளியில போய் நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்கக்கூடிய செயற்பாடு. பல மருத்துவர்கள் அங்க மருத்துவமனைக்கு சரியான முறையில சமூகம் அளிக்கிறதே கிடையாது. 10 நாள் மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா 30 நாள் லீவை போட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வெளியில சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் 200 மில்லியன் செலவழிச்சு அங்க அவசர சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு 15 ஆண்டுகளாக அது இயங்காம அப்படியே கிடக்குது. அந்த மருத்துவமனையில அதை இயங்க வைக்கிறதுக்கு தான் நடவடிக்கை எடுத்தேன். அதுக்கு இப்ப எதிர்ப்பு ஆரம்பிக்கின்றது. இந்த எதிர்ப்பு தொடர்ந்து இந்த வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்களை வெளிக்கொண்டு வந்தார். அதோடு இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம், பல பேருடைய பெரியவர்கள் என்று சொல்லி நாங்க யோசிச்சு வச்சக்கூடிய பல மனிதர்களுடைய பெயர்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுல இன்னொரு விடயமாக, யாழ்ப்பாண பாடசாலை மாணவர்களுக்கு இந்த மருந்தை பாவிச்சா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு உளநல பிரச்சனை, மனநல பிரச்சனை வரக்கூடிய மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார். இந்த விடயத்தை தொடர்ந்து அங்க மக்கள் அவருக்கு ஆதரவான குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அவருக்கு எதிரான குரல்களை எழுப்ப ஆரம்பித்திருந்தார்கள். மிக முக்கியமாக இவர் இந்த சமூக வலைத்தளத்துல அங்க நடக்கக்கூடிய விடயங்களை நேரலையாகவும் காணொலிகளாகவும் பதிவேற்ற ஆரம்பிக்க மக்கள் இதுல அவதானம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் வெளியில வந்தா என்ன நடக்கும், அதை மூடி மறைக்கிறது எப்படின்னு தெரியாம உடனடியான நடவடிக்கையாக அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள், கடிதங்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல முக்கியமாக
கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று இரவு நேரத்தில் கொண்டு வரப்படுது. நீங்கள் உடனடியாக இந்த பதவியிலேருந்து அப்புறப்படுத்தப்படுறீங்க, இதுக்கு இன்னொருத்தர் நியமிக்கப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போலீசாரால் கொண்டு வரப்படுது. அதே நேரம் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைக்கும் இன்னொரு கடிதம் கொண்டு வராங்க. உடனே அவர் சொல்லியிருக்கிறார், இல்லை 8 மணியை தாண்டி இருக்குது, எனவே இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்குள்ள நடுவுக்குள்ள என்ன விஷயம் நடக்குதுன்னா, அந்த மருத்துவர் வெளியேறினா மட்டும்தான் நாங்கள் இங்கே தொழிலுக்கு வருவோம், மருத்துவ செயற்பாடுகளில் ஈடுபடுவோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த வைத்தியசாலையில் இருக்கின்ற 25 மருத்துவர்களும் இனிய தாதியரும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டாங்க. 4 நாட்களுக்கும் அதிகமாக. அந்த 4 நாட்கள் வரைக்கும் அவர்தான் பொறுப்பேற்று எல்லா மக்களையும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறாங்க. எனவே என்னை கைது செஞ்சு நீங்கள் கொண்டு போவீங்களா இருந்தால் இங்கே நடக்கக்கூடிய உயிர் பலிக்கு நீங்களும் நானும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியதுக்கு பிறகாக கைது நடவடிக்கைகள் கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருந்தது. இதுக்கிடையில இவரை கைது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உடனடியாக இரவு நேரத்திலேயே மக்கள் அங்க ஒன்று கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மக்களுடைய திட்டம் இவருக்கு ஆதரவாக, இவரை இதே வைத்தியசாலையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவருக்கு ஆதரவாக 8 மணிக்கு அடுத்த நாள் காலையில், அதாவது இன்றைய காலைய தினம் போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்ட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இரவு இவரை கைது செய்ய போறாங்க அப்படின்றதுக்காண்டி இரவே மக்கள் போராட்டத்தை தொடங்கிட்டாங்க. இதுல முக்கியமா ஏன் மக்கள் ஒரு வைத்தியருக்கு ஆதரவாக போராடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் தானே. அந்த கேள்விக்கு மக்கள் சொல்ற பதில், அவர் சொல்லக்கூடிய விஷயம் நியாயமா இருக்கு. இந்த விடயங்களை நாங்க இந்த வைத்தியசாலையில அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு மருத்துவத்துக்காக இந்த வைத்தியசாலைக்கு நாங்க வந்தா சரியா எங்களுக்கு பராமரிப்பு கிடைக்கிறது கிடையாது. பல நேரத்துல மருத்துவர்களே இந்த வைத்தியசாலையில இருக்கிறது இல்லை. நாங்க வந்துட்டு கன நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. காலையில வந்தா பின்னேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. காலையில டிக்கெட் பட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த டாக்டர் சைன் வச்சு வெளியில அனுப்புறதுக்கு பின்னேரம் 5 மணி ஆகுது. அது வரைக்கும் இந்த மருத்துவமனையில நாங்க காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடைக்க, அதே நேரம் மக்கள்கிட்ட இறங்கி நீங்க கருத்து கேப்பீங்களா இருந்தா, ஒரு மருத்துவத்துக்காக நாங்க போறேன், ஒரு ஸ்கேன் எடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போனால் இங்கே செய்யலை, அது நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க, ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு வாங்க, ப்ரைவேட்டாக நீங்கள் இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டுக்கு எங்களை அனுப்புகிறாங்க. எங்கள்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, நாங்கள் அதுக்காகத்தான் அரசு மருத்துவமனைக்கு நாடி வரோம் அப்படின்னு. இன்னும் சில நேரத்தில் ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போய் உள்ளே கொண்டு போன உடனே மெஷின் பழுதாக போயிட்டுன்னு சொல்லி வெளியில் அனுப்பி ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பிறகு என்னத்துக்கு இந்த வைத்தியசாலை இவ்வளவு காலம் இந்த வைத்தியசாலையில் வளம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிருந்தோம். வைத்தியர் வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கே தெரியும், இந்த வைத்தியசாலையில 25 வைத்தியர்கள் பணியாற்றுறாங்கன்ற விஷயமே எங்களுக்கு இப்பதான் வெளியில வந்திருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 200 மில்லியன் செலவழிச்சு அந்த மருத்துவமனைக்காக அவசர சிகிச்சை பிரிவு கட்டப்பட்டிருக்கு. அது இப்ப வரைக்கும் 15 ஆண்டுகளாக திறக்கவே இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை இந்த மருத்துவர் திறக்க இருந்தார், ஆனா அதையும் அவங்க குழப்பிட்டாங்க. அது திறந்திருந்தா இங்கேயே எங்களுக்கான சேவைகள் வழங்கப்படும். ஒரு தலையில அடிபட்டுட்டு கொண்டு வந்தா கூட எங்களை ஆம்புலன்ஸ்ல யாழ்ப்பாணம் ஏற்றுறாங்க. சாதாரணமா நடக்கக்கூடிய பிரசவம் கூட இங்க நடக்குது இல்லை. அதுக்கும் மருத்துவமனை, நாங்க பிரதான மருத்துவமனை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டே செல்லப்படுறாங்க. அந்த கொண்டு செல்லப்படுறதும் 11 மணிக்கு பிறகுதான் எங்களை ஏற்றிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விசனம் இருக்குல்லவா, அது அந்த இடத்துல போய் நின்ற நேரத்துல அறிய முடிஞ்சது. ஒவ்வொரு மக்களும் அதுக்காகத்தான் அவரோடு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, ஆனா இதுவரைக்கும் எந்த மருத்துவர்களும் இதை வெளியில சொல்லல. சாதாரண பொதுமக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொண்ட விஷயத்தை ஒரு மருத்துவர் வெளியில சொன்னா அதை கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் துணையாக நிற்கணும் வேண்டாம். அது நடக்குது, அந்த நடக்கிறத நாங்கள் நிறுத்தணும். எங்களோட வைத்தியசாலையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். ஏனெண்டா எங்களோட வைத்தியசாலையை நாடக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. இங்கேருந்து போதனா வைத்தியசாலைக்கு போகிற கடையில் என்ன வேணால் நடக்கலாம். எனவே இங்கே கொண்டு வரணும் அப்படி என்பது மக்களுடைய போராட்டம். அதே நேரம் மக்கள் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இதே மருத்துவர் எங்களுக்கு தேவை. அர்ச்சுனா அவர்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தேவை. அவர் இருந்தால் சாவகச்சேரி வைத்தியசாலை தரம் உயர்த்தப்படும், மக்களுக்கான சேவைகள் சரியான முறையில் வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த மக்கள் உறுதியாக நம்புறாங்க. அதே நேரம் இவருக்கு எதிராக போராடி அந்த 25 மருத்துவர்களும் வைத்தியசாலையை விட்டு வெளியில போகணும். அவர்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு தேவையில்லை. ஏனென்றால் மக்களுடைய நலனை இவங்க கருத்துல கொள்ளாம ஒரு மருத்துவர் செயற்பட முடியாது. எனவே அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்கு பதிலாக வேறு யாரையும் நியமனம் செய்யுங்க அப்படின்றதும் மற்றொரு கோரிக்கையாக மக்கள் மத்தியினால் முன்வைக்கப்படுகிறது. இந்த விடயம் இடம்பெறுகின்ற நேரத்திலேயும் இவரை கைது செய்வதற்காகவும் இவரை இந்த பணியிலிருந்து நீக்கி அந்த பணிக்கு வேறொருவரை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் மக்கள் சொல்லாமல் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வைத்தியரும் விடாப்படியாக நீக்கம்.
உடனடியாக அவரை கொழும்புக்கு அழைத்திருந்தாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அவரை கொண்டு போறதுக்கு முனைந்த நேரத்துல அவரே மக்கள்கிட்ட சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருப்பார். ஆனால் அந்த தெளிவுபடுத்தல்களை பார்த்தவங்க இல்ல இது உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில இருக்குது இவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் சொன்னாலும் கூட அவர் சொன்ன விஷயம் சரியா தப்பா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இதை இலங்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு போகக்கூடியவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனா இது ஒட்டுமொத்தமாக எல்லா மருத்துவர்களையும் குறைய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இவரை போன்ற நல்ல மருத்துவர்களும் எங்களோட துறையில இருக்கிறாங்க. ஆனா அவர்களை விட அதிகமாக ஊழல் நிறைஞ்ச ஒரு மருத்துவத்துறையாக இது மாறிக்கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்குது. ஒரு சில மருத்துவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடு ஒட்டுமொத்த மருத்துவத்துறையையும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதுல நிறைய பேர் வெளிப்படையா நிறைய மருத்துவர்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறதுக்கும் இதுவே ஒரு காரணமா இருக்கலாம். தங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது பங்கம் ஏற்படும், ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்று நிறைய வைத்தியர்கள் அமைதி காக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரவா மட்டுமா குரல் போகுது அப்படின்னு கேட்டா கிடையாது. சில இடங்கள்ல சில கருத்துக்கள் எதிர்மாறாவும் இருக்கு. இதை ஏன் சமூக வலைத்தளத்துக்கு கொண்டு வர வேணும், ஏன் இதை இவ்வளவு உணர்வு பூர்வமான சில வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்மறையான கருத்துக்களும் நிலவி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதுக்கு சொல்ல வேண்டிய மக்கள் சொல்லுகின்ற கருத்து இது வெளிப்படையாக கொண்டு வந்ததன் மூலமாகத்தான் இவ்வளவு வளம் இருக்கிற ஒரு மருத்துவமனை இயங்காமல் இருக்கின்றது என்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வருது. மருத்துவத்துறையில நடக்கக்கூடிய ஊழலும் நாங்க நம்பக்கூடிய பல பேர் எங்களை மோசடி செய்யறாங்கன்ற விஷயமும் வெட்ட வெளிச்சத்துக்கு மக்களுக்கு வந்திருக்கின்றது ஒரு விடயமும். அடுத்தது உடனடியாக மருத்துவத்துறையில அரசாங்கம் தலையிட்டு சில முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், அரசு மருத்துவமனைகள்ல பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் தனியார் வைத்தியசாலைக்கு செல்றது கூடிய அளவுக்கு மட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா அவங்க தனியார் துறையில அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்க, எங்களோட மருத்துவமனையில நேரத்தை செலவழிப்பது குறைவு அப்படின்னு சொல்ல மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எனவே தனியார் துறையில ஒரு நேரத்தை செலவழிப்பதை மட்டுப்படுத்துவதற்கும் தனியார் துறையில போய் சேவையாற்றுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். இதை சாதாரணமா இருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இங்க அரசு வைத்தியசாலைக்கு போகக்கூடிய மருத்துவர்கள் பல பேர் பிரைவேட்டா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி துண்டெழுதி கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்குது. இதை நிறைய பேர் வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களும் இதை சொல்ல தயங்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திரும்பவும் நாங்கள் அதே வைத்தியசாலைக்கு போகணும், அதால எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு பல பேரும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மருத்துவத்துறையில நிறைய மோசடியான செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இது வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய விவகாரம் வெளியில வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தங்களோட வைத்தியசாலையில் நடக்கக்கூடிய ஊழல்கள், மருத்துவர்கள் சரியாக மருத்துவமனைக்கு வராமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தும் பல மருத்துவமனைகள் சரியாக இயங்காமல் இருக்கு. போதான வைத்தியசாலைகளுக்கு ஏற்றுறது, இங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றுறது, இல்லாட்டி பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரிய வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகள் அனுப்பக்கூடிய செயற்பாடுகள் அதிகரித்து கொண்டிருக்கு. ஆனால் அவர்கள் அனுப்புறதுக்கான சரியான மருத்துவம் அவங்களோட மருத்துவமனையில் இருந்தாலும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது அரசாங்கம் சரியான முறையில் தலையிடுமா அப்படின்ற கேள்வியும், இந்த மருத்துவருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது, அதையும் ஞாபகப்படுத்த வேண்டும். கூடிய அளவுக்கு அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையை உங்களுக்காக நினைக்கிறேன். தெளிவாக இருந்தால் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே இருந்திருக்கக்கூடிய நோயாளிகள்கிட்ட உணவை இவர் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டும், அங்கே இருந்திருக்கக்கூடிய ஏனைய மருத்துவர்கள் சரியாக வேலை செய்யறதுக்கு இவர் இடம் அளிக்கல, அவர்களை குழப்பி கொண்டிருந்தார் போன்று பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு நின்று விடாமல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எந்த தரப்பு, இரண்டு தரப்பும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இரண்டு தரப்பும் குற்றம் சாட்டியவர்களும் சாதாரணவர்கள் கிடையாது, படித்தவர்கள், மருத்துவத்துறையில பணியாற்றக்கூடியவர்கள். எனவே இரண்டு தரப்பும் மீதான விசாரணை நியாயமாக நடைபெற வேண்டிய தேவை இருக்கு. இது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றா அந்த மருத்துவர் சொன்ன விஷயமும் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலையும் அதை விட
எங்களுடைய இளம் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய செயற்பாடு, முக்கியமாக ஒரு மாணவர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு மனநலம் பாதிக்கக்கூடிய ஒரு மருந்து விற்பனை செய்யப்படுது அப்படின்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அவர் முன்வைத்து குற்றச்சாட்டு யார் மீது வைத்தாலும் அவரும் சாதாரண மனிதர் கிடையாது. எனவே தப்போ சரியோ, அவர் தவறு செய்யாவிட்டால் அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. தவறு இடம்பெறுமாக இருந்தால் அது விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கு. எனவே சரியான முறையில் விசாரணை இடம்பெற்று இந்த மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள், இல்லாவிட்டால் மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய கவனக்குறைவுகள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு சரியாக வழங்கப்படுதா இல்லையா அப்படின்ற விடயங்கள் சரி செய்யப்பட வேண்டும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் விசாரணைகள் இடம்பெறுமா இல்லையா, சரியாக இடம்பெறுமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவதானிக்க காத்திருக்கின்றோம். என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வருகின்ற நேரம் அதை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறோம். இது பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், மேலதிக விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயம் அன்பாக சொல்லிட்டு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.